அண்மை செய்தி. சென்னை எண்ணூரில் வெள்ள நீரில் எண்ணெய் கசிவு விவகாரம் தொடர்பாக மற்ற நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது பற்றி தமிழக அரசு அறிக்கை அளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தமிழக அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்திருக்கும் உத்தரவில் வேறு என்னென்ன விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை எண்ணூர் பகுதியில் வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதியே இந்த எண்ணெய் கசிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது என்றும் இதற்கான பணிகளில் 1937 ஊழியர்களும் அதிநவீன இயந்திரங்களும் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த எண்ணெய் கசிவுகள் தற்போது முழுமையாக நீக்கப்பட்டு கசிவுக்கு முந்தைய நிலை கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்துதான் இந்த எண்ணெய் கசிவானது வெளியேறியது என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிலத்தடி நீர், கடல் நீரில் எண்ணெய் பாதிப்புகள் குறித்த ஆய்வுகள் முடிந்துவிட்டதாகவும் அதிகமான கசிவுகள் பக்கிங்காம் கால்வாயிலிருந்து அகற்றப்பட்டிருப்பதாகவும் தற்போது நீர்நிலைகளில் எந்த ஒரு எண்ணெய் கலப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட சுமார் 40 பறவைகள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஐஐடியினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதாகவும் எண்ணெய் அகற்றப்பட்டாலும் கூட அடுத்த 3 மாதத்திற்கு இந்த பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் உறுதி தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிபிசிஎல் நிறுவனத்தின் தரப்பில் தங்கள் நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு கசிவும் ஏற்படவில்லை என்றும் கசிவுக்கு காரணம் எந்த நிறுவனம் என தெரியாமல் தங்கள் நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டுவது விசாரணை இல்லாமல் ஒரு தண்டனையை வழங்குவது போல இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எண்ணூரில் சுமார் 200 நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அதில் எத்தனை அங்கீகாரம் இல்லாமல் செயல்படுகிறது என்பதை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் சிபிசிஎல் தரப்பில் உறுதி தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மற்ற நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன, அதன் விவரங்களை ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய தீர்ப்பாயம் அடுத்த விசாரணையின் போது மற்ற நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.